நம்ம முதலாளி வீட்டில் ஜாமான் வாங்க சொன்னாங்க. ஜாமான் வாங்க பென்னிஸ் சூப்பர் மார்க்கெட் போனோங்க. அங்கே பார்த்தா சக்கோலி கிழங்கு போட்டிருந்தாங்க. சக்கோலி கிழங்கு கிலோ எவ்வளோ? 400 இதோட மகிமை சக்கோலி கிழங்கு எவ்வளோ நல்லது உடம்புக்குன்னு நம்ம ஊரில் உள்ள மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 50 ரூபா கிலோ வந்து வாங்கி சாப்பிட மாட்டோம். இங்கே 400. பப்பாளி பழம் எவ்வளோ உடம்புக்கு நல்லது தெரியுமாங்க? அந்த பப்பாளி ஸ்ரீலங்கா பப்பாளி பழம் கிலோ 350 நம்ம ஊர் காசுக்கு. இங்கே பாருங்கள் 16 கிராம்ஸ் போட்டிருக்காங்க. 350 கிலோ. இங்கே பப்பாளி பழம் ஸ்ரீலங்கா பப்பாளி பழங்க, ஸ்ரீலங்காவில் இம்போர்ட் பண்ணுறது. சின்ன வெங்காயத்தை பாருங்கள், நம்ம ஊரில் சின்ன வெங்காயம் வந்து கிலோவுக்கு 50 கொடுத்தாலே பயப்படுறோம். இங்கே பாருங்கள் 1/4 கிலோ 350 பேக் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன வெங்காயத்தை 15 ரூபா 25 காசு கிராம்ஸு. இங்கே நம்ம ஊர் காசுக்கு 350 நெருங்கிடுச்சிங்க. சின்ன வெங்காயம், சிவப்பு வெங்காயம், வெள்ளை வெங்காயம் இப்படியே விதவையும் பிரித்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. 1/4 கிலோ தான் இருக்குங்க. 350. இந்த பூலாம் இருக்குல்ல, பூலாம் கிஃப்ட்டு கொடுப்போம்ல, அந்த பூவை பாருங்கள். சும்மா ஒரு கிஃப்ட்டு கொடுக்குற பூ 1000 ரூபா போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஊர் காசுக்கு 45 கிராம்ஸுங்க. 1000 ரூபாங்க. சும்மா ஒரு கொத்து தாங்க இருக்குது. 1000 ரூபா சும்மா கொடுத்துட்டு தூக்கி விட்டிடுறது. இந்த பாருங்கள் சிவப்பு பூ. இங்கே பாருங்கள் 45 கிராம்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஊர் காசுக்கு 1000 ரூபாங்க. என்னம்மா அப்பா எப்படிலாம் வாடுறாங்க பாருங்கள். காசு இருக்குது வாடுறாங்க. வெங்காயத்தை பாருங்கள், 1/4 கிலோ வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்காங்க, உரித்து வெட்டி வச்சுருக்காங்க. 220 250 கிராமு 220 போட்டு வச்சுருக்காங்க. 10 கிராம் சுத்தம் போட்டுருக்காங்க பாருங்கள். 220 1/4 கிலோ வெங்காயம், வெட்டி வெங்காயம் தோல் உரித்து வெட்டினது 1/4 கிலோ வெங்காயம் 220. சரி போவோம், ஜாமான்லாம் வாங்கிட்டுப்பாங்க பிள்ளைங்கன்னு சொல்லி போனால் ஜாமான்லாம் வாங்கி ரெடியாக இருந்துச்சு. நம்ம வீட்டு வேலைக்கார பிள்ளைங்களாம் ஜாமான்லாம் வாங்கிட்டு போவோமான்னு கேட்டதுக்கு வாங்க போவோம்னு கிளம்பியாச்சு. அந்த பிள்ளைங்களையும் அழைச்சிக்கிட்டு நம்ம பிள்ளைங்களாம் அந்த வேலைக்கார பிள்ளைங்க தான் நிற்கிது. நம்ம பிள்ளைங்க தான் பாருங்கள். நம்ம பிலிப்பினி ஒன்று, இத்தோப்பியா ஒன்றுங்க நிற்கிது வருது பாருங்கள். அப்படியே வெளியே வந்தாங்க. காரில் வச்சுட்டு அப்படியே டீ குடிப்போன்னு அப்படியே ஒரு சுற்றிடுவோம், ரவுண்ட் அடிச்சோங்க. பார்க்குறதுக்கு நைட்டில் பார்க்குறதுக்கு ஒரு அழகு தானே, லைட்டு வெளிச்சத்தில். அப்படியே சுற்றிட்டு வருவோம். அப்படி சுற்றி பார்த்தோங்க. சுற்றி பார்த்து டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பணுங்க. கிளம்பிட்டு போவோம், வீட்டை பார்க்க போவோம். கிளம்பியாச்சுங்க. சரி என்னத்தங்க என்ன ஆக போகுது, அப்புறம் முதலாளிக்காரன் திட்டினாங்கன்னா என்ன செய்யுதுன்னு கிளம்பியாச்சுங்க. வீட்டு கிளம்பியாச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.